எம்டி ஸ்டொமக்கில் வந்து மெயினாக வேறு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் எடுத்துக்கும் போது உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெப்பத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளை வந்து நீங்கள் தாராளமாக உணவில் எடுக்கும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அதோட வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நம்ம தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி மார்னிங்கில் வந்து நீங்கள் அதவே டெய்லியுமே குடிச்சிட்டே வரலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க லேட்டன்ட் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்மளோட பாடி வந்து கூலண்ட்டாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணுறதை வந்து மெயினாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நல்ல பியூரான காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது வெப்ப காலத்தில் வரக்கூடிய உடலில் வரக்கூடிய ஒரு விதமான வெப்பவாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜென்ரலாகவே நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப காலத்தில் வந்துட்டு தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்றது ஜென்ரலாகவே நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து கோடை காலத்தில் வந்து நம்மளுடைய உடல் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை வந்து இழந்துரும். அதாவது வெப்ப காலத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களால் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்னால ஓவர் ஹீட்னால நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்வெட்டிங், அதே மாதிரி வந்து உடம்பு வந்து ஹைட்ரேஷன் வந்து இல்லாமல் இருக்கிறது, அதாவது நீர் இழப்பு வந்து நடக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றி மயக்கம் வருது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும், இதுக்கெல்லாம் யார் ரொம்ப ப்ரோனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களும் குழந்தைகளும். அதுவும் முக்கியமாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை வந்து 11 மணிலேருந்து மாலை வந்து 3 மணி வரைக்கும். இந்த டைமிங்கில் வந்து வயதானவர்களோ இல்லை குழந்தைகளோ வெயில் காலங்களில் வெப்ப காலங்களில் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷியஸாக வந்துட்டு ஒரு வெளியிலே ஒரு குழந்தைங்க விளையாடவே போகிறாங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடவே போகிறாங்க, இல்லை ஒரு டென்னிஸ் விளையாடவே போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிகாஷியஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா கொடுத்து விடலாம், ஒரு கொடை கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தொப்பி கொடுத்து விடலாம். இந்த மாதிரி ப்ரிகாஷியஸ் மெத்தட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பானங்கள் வந்து கொடுக்கலாம். மெயினாக என்ன மாதிரியான குடிநீர் வகைகள் கொடுக்கலாம்னா வெட்டிவேர் ஊறல் குடிநீர் வந்து கொடுக்கலாம். இந்த வெட்டிவேர் ஊறல் குடிநீர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு 5 கிராம்ஸ் வாங்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்துலையோ அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பாத்திரத்துலேயே வந்துட்டு ஓவர் நைட் ஒரு 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் வந்து போட்டு வச்சிடணும். அதை மார்னிங் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராது. அப்படி இல்லைன்னா நன்னாரி ஊறல் குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். இந்த நன்னாரி ஊறல் குடிநீரும் வந்து நான் சொன்ன மாதிரி அதே ப்ராசஸ் தான். ஓவர் நைட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நம்ம தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி மார்னிங்கில் வந்து நீங்கள் அதவே டெய்லியுமே குடிச்சிட்டே வரலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க லேட்டன்ட் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்மளோட பாடி வந்து கூலண்ட்டாகவே இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வாட்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டைமிங்கில் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது நம்மளோட உடல் வந்து அதிகமாக ஹீட்டை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து நீர்மோர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சாதத்திலே வந்துட்டு நீங்கள் மோர் சாதம் வந்து நிறையா சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பழைய சாதம் அந்த தண்ணி, அதே மாதிரி நீராகாரம் தண்ணி, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து மெயினாக வேறு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் எடுத்துக்கும் போது உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெப்பத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளை வந்து நீங்கள் தாராளமாக உணவில் எடுக்கும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வேறு என்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். பருத்தி பாலும் வந்துட்டு உங்களுக்கு பாடியில் வந்து நல்ல கூலண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், உடம்புல இருக்கக்கூட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த வெயில்னால் வரக்கூடிய வெப்பக்கால நோய்கள் வந்து வராது. அடுத்து வந்துட்டு வேர்க்குரு, அப்படி இல்லைன்னா வந்து அந்த சன் பேன்ஸ்ன்னு சொல்லுவோம். வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கின்ல வந்து அந்த ஒரு சில இடங்களில் வந்து சின்ன டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸ்கின்ல பிளாக்கிஷ்
ரெட்டிஷ் கலரில் வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின்ல. முதுகு சைடில் வரலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு தொடை இடுக்கில் வரலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணுறதை வந்து மெயினாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நல்ல பியூரான காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியே வரலாம். ஸோ வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கோடை காலங்களில் வந்துட்டு 11 to 3 வந்து யாரும் வெளியே வரக்கூடாது. அப்படியே இன்கேஸ் வந்து வேலை நிமித்தம் காரணமாக இல்லை அவுட்டோர் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த சிவில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த டெலிவரி ப்ராசஸிங் பண்ணுறவங்க, ஜொமேட்டோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வெயில் அதிகமாக போக வேண்டிய காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களை வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தாக்காது. ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன மாதிரியான டயட் பேட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 1ஆம் வாரம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.